அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னான்னு கேட்பீங்க. இப்போ நம்ம இறைவனை போய் தேடுறோம் அப்படின்னு நிறைய நம்ம குருவை நாடி போகிறோம். குருன்னா அவங்க குருன்னு சொல்ல மாட்டேன். நான் இது வரைக்கும் அவங்களெல்லாம் குரு சொல்ல மாட்டேன். ஒருத்தர் இதுவே எடுத்து பதிச்சு நம்மளுக்கு ஒப்பிச்சாலே அவங்க குரு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அந்த குருவுக்கு நான்லாம் இது வரைக்கும் நான் போனது கிடையாது. தவறுன்னா அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு குரு யாருன்னா உங்கள் மனைவி தான் குரு. உங்கள் மனைவி தான் குருவே. இப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுறீங்க. கல்யாணம் பண்ணின்னு அதுக்கு தான் சொல்லுவார், உங்கள் மனைவி கிட்ட எல்லாமே நீங்கள் அடையலாம். மனைவி இல்லைன்னா சகலமும் இல்லை. மனைவியோ குழந்தைங்களையோ சந்தோஷமாக வச்சுருந்தாலே நீங்கள் இறைவனை அடைஞ்சிடுங்க. தாய் தந்தையை, மனைவியை, குழந்தைய சந்தோஷமாக வச்சுருந்தாவே நீங்கள் இறைவனை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். தன்னுக்கு ஒழுக்கத்தில் வாழணும். எப்படி வேணாலும் வாழலான்றது கிடையாது. தன் ஒழுக்கத்தில் நம்ம குடும்பத்தாரை சந்தோஷமாக வச்சுருந்தது. முடிஞ்சால் உங்களால் 10 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 1 ரூபா விலங்கினத்துக்கோ இல்லை எதுனா நம்ம இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் இறைவனை அடைஞ்சிட்டிங்கன்னு பண்ணணும். இதுக்கு குருவே தேவை கிடையாது. குரு எங்கே இருக்கிறாங்கன்னா உங்கள் மனைவி தான் குரு. குண்டல சக்தி எங்கே எழும்புதுன்னா உங்கள் மனைவி தான் குண்டல சக்தி. வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் மனைவி தான் எல்லாமே. உங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் மனைவியை எதுவும் தொல்லை பண்ணாத இருந்தீங்கன்னா, உங்கள் மனைவிக்கு நல்ல சாப்பாடு போட்டிங்கன்னா, உங்களை மனைவிகளை நல்லா வச்சுருந்தீங்கன்னாவே நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. உயர்ந்த நிலைக்கு போயிட்டு எட்டாத உயரத்துக்கு ஆண்டவன் உங்களை இட்டுன்னு போயிடுவார். வீட்டில் தன் ஒழுக்கமாக ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தாவே இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு அவர் ஆண் பெண்ணு ஐக்கியம். எங்கள் அப்பா எதுக்கு அப்படி காட்டிக்கிறாங்கன்னா, மனைவி இல்லாத அவங்க இல்லை, அவர் இல்லை, அவர் இல்லாத மனைவி இல்லைன்றார். அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த அழகு, மனைவின்றது அழகு, அழகுன்றது அந்த இடத்துல தான். அழகு இருக்கிற இடத்துல தான் அந்த நம்மளுக்கு தன்னாலேயே அந்த ஆற்றல் வேலை செய்யும். ஆண் பெண் இனப்பெருக்கம் ஆற்றல் வேலை செய்யும். அப்போ செய்யும் போது அங்கே தான் இறைவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். எங்கே போட்டாலும் விதை போட்டுட்டு இறைவனை போய் நான் அடையிறேன்னு போனால் கூட அது நடக்காது. இறைவன் அவருக்கே தெரியும். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. இப்போ இந்த வாசனை பொருள் என்ன இதுதான் எனக்கு சாப்பாடு, இதுதான் எனக்கு ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே, இதை சாப்பிட்டாதான் அதை சாப்பிட்டாதான் அப்படிலாம் சொல்கிறாங்களே. எங்கள் அப்பா இப்போ இவ்வளோ காலகட்டம் தெருவில் நிற்க வச்சார். இப்போ என்ன பண்ணுறாரு, முன்னெல்லாம் எனக்கு வாசனை பொருள் பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே எடுத்துகிட்டு வாசனை பொருள் அப்படின்னுவேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமா, எப்படியோ வாசனை பொருள் கண்டா அப்படியே ஆசையாக இருக்குது. அதுதான் எனக்கு இப்போ சுவாசிக்கணும். நம்ம வாசனை பொருளை தான் நல்லா சுவாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மனைவியோ குழந்தை குட்டியெல்லாம் சந்தோஷமாக வச்சிங்கன்னா நீ இறைவன் அந்த இடத்துல வராது. அப்புறமேட்டு இன்னொன்று சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு ஒரு ஆசிரமத்தில் போய் தங்கிறது, நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதில் இறைவன் என்ன சொல்கிறேன்னா, அது செயற்கைன்றார். செயற்கைனா நம்ம உணர்வில் நம்ம ஒரு அழகை பார்க்கும்போது அதை ரசிக்கும் போது நம்மளுக்கு உணர்வு தன்னால் வருது. அதுதான் இறைவன் சொல்கிறாரு. இப்போ ஒருத்தர் நம்மளை அடிமைப்படுத்து மொட்டை நம்மளுக்கு அதிக காலில் குளிச்சுட்டு அது தயிர் சாதம் சாப்பிடு, அந்த வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் கலக்காதுன்னு சொன்னாலே நம்ம ஆற்றலை குறைக்கிறாங்களான்னு அர்த்தம். எங்கள் அப்பா அதை தான் சொல்கிறாரு. இப்போ என் முகம் எப்படி இருக்குது, ஒரு பிரகாசமாக எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கிறேன் நான். அதே மாதிரி ஒன்றுமே சாப்பிடாதவங்க முகத்தை போய் பாருங்கள். அந்த பசங்க முகத்தெல்லாம் அப்படியே வாடி போய் வதங்கி இருக்கும். ஏன்னா நானும் ஆன்மீகத்துக்கு தான் போகிறேன். அப்போ அவங்களும் ஆன்மீகத்துக்கு தான் போகிறாங்க. அப்போ அவங்க முகத்தை பாருங்கள், என் முகத்தை பாருங்கள். இப்போ இந்த முகம் பாவனையே பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க வாடி வதங்கி எதுவுமே ஆற்றலே வேலை செய்யாது. இப்போ நம்ம நல்லா சாப்பிட்ணும். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது சொல்கிறாங்க.
ஆனால் அதெல்லாம் சேர்க்கணும் நம்ம இதில் நல்லா சேர்த்து சாப்பிட்ணும். நம்ம சாப்பிடும்போது தான் அந்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போது நீங்களாம் நிறைய பேர் ஜென்ஸுங்கெல்லாம் வந்து அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா சாப்பிட்டா தான் அங்கே போய் ஆண் பெண் இடம்பெருக்கும் 2 பேரும் நல்லா இது பண்ண முடியும். அப்படி அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து நல்லா சாப்பிட்டா தான் அந்த ஆற்றலை வந்து நம்ம இறைவன் ஆற்றலை பெற முடியும். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்களே பார்க்குறீங்க. அந்த சித்தர்கிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறேன். அப்போ வந்து ஒரு நாளும் அந்த கஷ்டத்தை நான் பண்ணணும். அது எவ்வளோ காலம் பண்ணணும்னு தெரியாது. கஷ்டப்பட்டுன்னே இருக்கணும். இறைவன்கிட்ட போகிறது தான் பெரும் வலி. அந்த வலியை நான் பட்டுன்னே இருக்கணும். அப்போ படும்போது எனக்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படும். அப்போ எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ணும், நம்ம எவ்வளோ உடம்பை வந்து திடமாக வச்சுக்கணும். இந்த இந்த பூ சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. நம்ம இதில் கிடையவே கிடையாது. நல்லா சாப்பிட்ணும், நல்லா வந்து இருக்கணும், நல்ல 4 பேருக்கு உதவணும். இப்படி தான் இருக்குது கண்டி. இறைவன் அப்படி தான் இருக்கிறார். நான் வந்து கண்ட வரைக்கும் அப்படி தான் இருக்கிறார். நம்ம வந்து அதை இதை சொல்லக்கூடாது. இது வந்து சித்திரு வர்றது வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் இறைவனுக்கும் எனக்கும் 1008 நடக்கும். அது சொல்ல முடியாது நான். இப்போ பாருங்கள், இந்த வாசனை பொருள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் வாசனை பொருள் போடுறேன். அவங்க விடிய காலை திரும்பி தலையில் தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்போ மாடு ஆடுங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தண்ணியில் நிற்காது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து குறைச்சிடும். இப்போ ஒரு பித்தம் தெளியறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பித்தம் தெளியணும் அப்படின்னு சொன்னால் கூட காலையில் அந்த ஆண் பெண் இதுவாகிட்டா கூட போயிட்டு முதல் கரகரன்னு தலையில் தண்ணி ஊற்றிப்பாங்க. அப்போ அந்த தண்ணி ஊற்றும் போது அது குறையும். அது குறையும் போது அது வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது, உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யாது. அது போய் கூனி குறுகி பத்துக்கும். அப்போ பத்துக்கும் போது யார் வேணாலும் இந்த உடம்பை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். அந்த குண்டல சக்தின்றது போய் படுத்துக்கும், பெசாத படுத்துக்கும். அப்போ படுத்துக்கும் போது யார் வேணாலும் வந்து இந்த உடம்பை வந்து பிம்பத்தை வந்து அவங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கலாம். இறைவன் வந்து தூங்கிறாரு. இறைவன் இந்த தண்ணி ஊற்றும் போது இறைவன் தூங்கிறார். அப்போ தூங்கிட்டு பிறகு யார் வேணாலும் அவங்க அந்த உடம்பை வந்து வசியப்படுத்தலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் மொட்டை அடித்து இதுவெல்லாம் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் ஜனங்களை வச்சுன்னு இருக்கிறாங்க. இறைவன் ஆற்றில் வரவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. அந்த காலத்தில் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க, நல்லா செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் என்னவோ சொல்கிறாங்க இப்படி தான் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டவங்க யாருமே வந்து இறைவன்கிட்ட போனதாக நான் பார்க்கவே இல்லை. இப்படி தான் சாப்பிட்ணும், அப்படி தான் சாப்பிட்ணுன்னு விரதங்கள் இருக்கலாம். விரதங்கள் இருக்கணும்னா நம்ம சாப்பிட்றத தடை பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் கூட நம்ம விரதங்கள் இருந்து அதை சாதிக்கலாம். ஏன்னா அப்பாவுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ அம்மாவுக்கு நம்ம சாப்பிட்லன்னா, அம்மா அப்பா கிட்ட நம்ம சாப்பிட்லன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ குழந்தை சாப்பிட்லையே என்ன கேட்டுது, அது வாங்கி கொடுத்துடணும் அப்பா நினைப்பாங்களா இல்லையா. அதே மாதிரி நம்ம விரதம் இருக்கும்போது அப்போ வந்து நினைப்பார், ஐயோ குழந்தை பட்னியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், குழந்தை வல்லமை குறைஞ்சிருமேன்ட்டு அப்பா என்ன பண்ணுவார், நம்ம கேட்டதை கொடுத்துடுவார். இந்த மாதிரி தேவையில்லாதது இந்த தயிர் சாதம் தான் சாப்பிட்ணும், பூண்டு சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, கிடைச்சது சாப்பிட்ணும், அவ்வளோதான். நம்மகிட்ட என்ன இருக்குது, இதுக்குன்னு வந்து மெனக்கெட்டு சாமிக்கிட்ட போகணுன்ட்டு நம்ம வந்து இதை தான் சாப்பிட்ணும் அதை தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட்றது தான் இறைவனோட செயல்பாடு சொல்கிறார். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அவங்ககிட்ட இருக்கும் தங்க பசுப்பம் கூட இருக்கும், அதை கூட துண்ணுவாங்க. நம்ம அப்படி துண்ண முடியுமா, சாப்பிட முடியாது. அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எது இருக்கோ அதை சாப்பிட்ணும், அது இறைவனாட்டு. இப்போ அதை சாப்பிடாத நம்ம விரதம் இருக்கும், அந்த சாப்பாடு கூட சாப்பிடாத நம்ம விரதம் இருக்கும்போது அப்பா துடிச்சு போயிடுவார். ஐயோ குழந்தை சாப்பிடாத இருக்குதே, 10 நாள் சாப்பிட்லன்னா அந்த குழந்தை உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுவார், அவர் நம்ம கேட்டதை கொடுத்துடுவார், அவ்வளோதாங்க. அதே மாதிரி தான் நம்ம அம்மா அப்பா கிட்டே போயிட்டு நம்ம சாப்பிடாத விரதம் இருந்தோம்னா என்ன பண்ணோம், ஐயோ குழந்தை போகிறோம் 2-3 நாளாக சாப்பிடல, அந்த குழந்தைக்கு என்ன தரணுமோ அதை கொடுத்துடணும், அப்போ தான் அந்த குழந்தை சாப்பிடுன்ட்டு அம்மா அப்பா அந்த ஆசையை நிறைவேற்றணும். அதே தான் அப்பனும் செய்வார். நம்ம விரதங்கள் இருக்கலாம், அதுக்குன்னு சாப்பாட்டில் கட்டுப்பாடு கிடையாது. இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணுன்னு கட்டுப்பாடு கிடையாது. இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் வந்து இதோ வேலை செஞ்சுன்னு தான் இருக்கிறேன், நான் ஆன்மீகத்துக்கும் போயின்னு தான் இருக்கிறேன், நான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். ஒரே இடத்துல கும்பி அடிச்சுன்னு உக்காந்துருந்தா எப்படி ஆகும் கதை? வாங்க என்கிட்ட வந்து எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நான் தச்சின்னு தான் இருக்கிறேன், ஆன்மீகத்துக்கும் போயின்னு தான் இருக்கிறேன், என் பசங்களுக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுன்னு தான் இருக்கிறேன், நான் எல்லா உணவையும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறேன்.
அப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் உணர்த்தத்துக்கு தான் நான் செய்கிறேன். ஏன்னா என்னை பாழாக்கிறேன் இதில். எது இப்போ வந்து ஜனங்கள்லாம் தவறான சிந்தனை போட ஒன்று அழிஞ்சாதான் 10 உருவாகும். அதில் நான் அழிச்சிக்கிறேன், என்னை அழிச்சிக்கிறேன், உலகத்துக்கோசம் என்னை அழிச்சிக்கிறேன். இப்போது அதுதான் நடக்குது எனக்கு. இப்போது நான் வந்து எங்கள் வீட்டுக்கோசம் வந்து என்னை அழிச்சிக்கின்னு என் பிள்ளைங்களை வளர்த்துட்டேன். இப்போ உலகத்துக்கோசம் என்னை அழிச்சிக்கிறேன். நான் என்னை அழிச்சிக்கின்னு இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன அழிக்கிறேன். நான் என்ன செய்ய முடியுமோ, எந்த எல்லைக்கு போக முடியுமோ போவேன். கண்டிப்பாக போய் மக்களுக்கு, உலக மக்களுக்கெல்லாம் நான் நிரூபிச்சுட்டு தான் நான் வந்து சாவேன்றது என்னோட கட்டாயம். இறைவன் எனக்கு என்ன கொடுக்குறாரோ வேதனை, என்ன சோதனை கொடுக்குறாரோ அதெல்லாம் நான் உள்வாங்கி நான் என்னையே அழிச்சிக்கின்னு இதில் ஜனங்களுக்கு இதுதான் கடவுள், இப்படி தான் இருப்பார் கடவுள், யாருக்கிட்டேயும் போகாதீங்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறது தான் நான் வந்து நான் பிறவி எடுத்துக்கிறது. அதுக்கு தான் இப்படி தான் இருப்பார் கடவுள். யாருக்கிட்டேயும் போயிட்டு நீங்கள் அடிமையாக இருக்காதீங்கோ, மக்களுங்களாம் அடிமையாக இருக்கிறீங்க. கடவுள் 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 கடவுள்னு கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு மனிதனுக்கிட்ட அடிமையாக ஆகாதீங்கோ, போய் மனிதன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காதீங்கோ. இறைவன் ஆலயம் செல்லுங்க, சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அது கூட யார் என்னன்னு பார்த்து செய்யுங்க. எல்லார்கிட்டையும் தலையை எடுத்துகிட்டு போய் கொடுக்காதீங்க. ஆடு தலையை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி எல்லார்கிட்டையும் கொடுக்காதீங்க. ஆடு தான் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டே தலையை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. உங்களை மாதிரி தான் அவங்களும் வந்து மனிதர் தான். நீங்கள் எப்படி பிரிவு எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பிரிவு எடுத்துக்கிறாங்க. இப்போ எங்கள் கடைக்கு யாருன்னா வந்தாங்கன்னா கை கட்டின்னு நிற்பாங்க. நான் சொல்லுவேன், முதல்ல கை எடுன்னுவேன். ஏன் எடுக்க சொல்கிறீங்கம்மா அப்படின்னு. நான் சொல்கிறேன்னா, யாருக்கு கை கட்டி பதில் சொல்லாதீங்க. நீங்கள் எப்படி பிரிவு எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பிரிவு எடுத்துருக்குறாங்க. உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு நீ ராஜானா அவங்க வீட்டுக்கு அவங்க ராஜாவை எடுத்துகிட்டு வரோம். உலகத்துக்கு நம்ம எல்லாருமே ராஜா தான். அவங்கவுங்க தவறுகள் பண்ணிட்டு கூட முன்னேறி இருப்பாங்க. ஏழையாக இருக்கிறவங்கள இறைவன் பார்க்கலான்னு சொல்லலாம். ஏழையாக இருக்கிறவங்ககிட்ட இறைவன் பண்ணலாம். குழந்தைக்குள்ளே இறைவன் பார்க்கலான்னுவாங்க. முதியோர்கிட்ட இறைவன் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. வயதானவங்கிட்ட இறைவனை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறைவனை வந்து ஏழைகிட்ட தான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஏழைங்களுக்கு நன்மை செய்யுங்க, அதில் இறைவன் இருக்கிறாரு. முதியோருக்கு உதவுங்க. நான் இது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு சொல்கிற வாக்கியமே என்ன சொல்லுவேன்னா, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிங்களுக்கு செய்யும் போது இறைவனோட குழந்தைங்களே அவங்க தான். மாற்றுத்திறனாளிங்கோ இறைவனோட குழந்தைங்களே. மனிதன் தவறு பண்ணிட்டாங்கோ, அந்த தவறில் பிறந்த குழந்தைங்கோ, அந்த தவறு வந்து இன்னும் கரெக்டான உணவு சாப்பிடலை, இன்னும் தவறானது சாப்பிட்டாங்களோ, குழந்தைங்களை இப்படி பெற்று எடுத்துட்டாங்களே அப்படின்னு அந்த குழந்தைங்கள வந்து இறைவனு குழந்தைங்களாவே பாவிச்சு இறைவன் வந்து அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு நிறைய வல்லமையை கொடுத்து உலகத்தில் சாதிக்க வச்சிருக்கிறாரு அப்பா. இந்த 4 பேர்கிட்ட தான் இறைவன் இருப்பான். முதல்ல குழந்தைங்க கிட்ட, அப்புறம் ஏழைங்கிட்ட, அப்புறம் முதியோர்கிட்ட, அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு குழந்தைங்கிட்ட. இவங்ககிட்ட தான் நம்ம இறைவனை பார்க்கலாம். இவங்க 4 பேருக்கு நீங்கள் உதவிகள் பண்ணாவே இறைவனை போய் சார்ந்துடலாம். நீங்கள் போய் ஒரே ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு யாரோ படிச்சிருக்கிறாங்க, அவங்க சித்திரங்க உணர்ந்தது. அது சித்திரங்கள் எந்த வகையில் உணர்ந்தாங்க? அதை இப்போ நான் உணர்ந்துன்னு இருக்கிறேன். அப்போ நீ எந்த எடுத்து யாருன்னா சாப்பிடுவாங்களா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் எனக்கு தான் தெரியும். நான் கஷ்டப்பட்டு தான் இன்னொருத்தவங்க எடுத்து சாப்பிட்லாமா? நான் ஒரு புக்கையை எழுதி வைக்கிறேன், நாளைக்கு என் புக்கை யாருன்னா படிச்சுட்டு அவங்க முன்னேறுவாங்களா? அப்போ நான் யார் தானே கஷ்டப்பட்டேன்? நான் 24 வருஷம் நான் கஷ்டப்பட்டதை இன்னொருத்தவங்க எடுத்து புக்கை படித்து இவங்க இப்படி இருந்தாங்க, அவங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கின்னு தலையாட்டுவீங்களா நீங்களா? அப்போ நீங்கள் எப்போ தான் உணர்வீங்க? உலக மக்கள் எப்போ உணரும்? உங்கள் தாய் தந்தையை நல்லா கவனிங்க, உங்கள் குடும்பத்தாருங்கள் பசி இல்லாத வைங்க, இறைவன் ஆலயம் செல்லுங்க. சித்திர ஆலயம் போகும்போதே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும்.
அப்போ தெளிஞ்ச நேரம் ஆயிடுறீங்க. அதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். தாய் தானே, தாய் தகப்பன் தானே உங்களை வளர்த்தாங்க. இவ்வளோ தூரம் வளர்த்த தாய் தகப்பனை கூட நீங்கள் மதிக்காத அந்த ஒரே ஒரு ஜீவனை யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க பக்கத்தில் உக்காஞ்சிக்கின்னு கதை கேட்டுட்டு அவங்களுக்கோசமே உயிரை விடுறீங்க. எதுக்கு அப்படி? அப்போ நீங்கள் ஒரு அடிமையாகவே இருக்கணும் காலத்துக்கும். ஒருத்தருக்கும் அப்படியே அடிமையாக ஆகினே போகணும் காலத்துக்கும். நம்மளுக்குன்னு ஒரு சுய சிந்தனை கிடையாது. உங்களுக்கு ஒரு தெய்வ ஆற்றல் கிடையாது. தெய்வ ஆற்றல் அடுத்தவங்க தான் வாங்குவீங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு வேலை வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஓனர் பெரிய கம்பெனி இருக்குது, கம்பெனியில் நம்ம போய் வேலை செய்கிறோம். அவர் இது தராரு, அது செய்யலாம். ஏன்னா அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, 4 பேருக்கு உதவுறாருன்னு போய் செய்யலாம். இந்த ஆன்மீகத்தில் யாருக்கு உதவுறாரு? அவருக்கே அவர் உதவிக்கிறாரு, அவருக்கே அவர் ராஜாவாயிடுறாரு. ஆன்மீகம் எங்கள் அப்பனுக்கே துரோகம் பண்ணுறாரு. அவர்கிட்ட உக்காந்துன்னு கதை வர கேட்குறீங்க. அவர்கிட்ட நீங்கள் சம்பாரிச்ச பணத்தை வர கொட்டுறீங்க. அதுலேயே ஒரு வசியம், ஏதோ ஒரு வசியம் இருக்குது தெரியலையா உங்களுக்கு? ஒரு இடத்துல நம்ம ஆடு மாடெல்லாம் ஒரு இடத்துல போச்சுன்னா, அதுக்கெல்லாம் இறைவன் ஆற்றல் இருக்குது. ஒரு இடத்துல போச்சுன்னா அது ஒரு வாட்டி உணவு சாப்பிட்டுச்சுன்னா அந்த உணவு கெட்ட உணவு வந்தால் அந்த சைடே போகாது. பார்க்கும், வந்தவொடனே சிந்திக்கும், இது செஞ்சு தவறா ரைட்டா எல்லாமே சிந்திச்சுட்டு அது நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அது கெட்ட உணவாக இருக்குது அப்படின்னு போகாது. எந்த வினைகுணமே போகாது. அப்போ மனுஷன் என்னன்னா ஒரு ஆசைக்கு அடங்கி ஒரு இடத்துல போய் விழுந்து நம்ம ஆன்மா பவரெல்லாம் அங்கே கொடுத்து பணத்தையும் கொடுத்துட்டு, என்ன இது உலகம் எந்த போக்கில் போயின்னுக்குது? உங்களுக்கே தவறாக படலையா? எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க நீங்களாம். எவ்வளோ நல்லது உலகத்துக்கு நீங்கள்லாம் பண்ணலாம். ஒரு ஆன்மீக இதில் எடுத்து போய் கொட்டுறது எவ்வளோ உலகத்துக்கு நன்மை பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. நான் என்னன்றேன்னா, உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே தான். இது 2 ஆலயம் இங்கே போய் பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் நான், இறைவனை நீங்கள் உணர்வீங்க. இது 2 தான், இறைவன் ஆலயம், சித்தர் ஆலயம். அப்போ போகும்போது இறைவனை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. வேறு எங்கேயுமே போகாதீங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரே ஒரு விளக்கு ஏற்றுங்க வீட்டில். நீங்கள் இறைவனை கண்டிப்பாக உணரலாம். ஆனால் அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருக்கணும். நம்ம தமிழ் கலாச்சாரம் படி இருக்கணும். நம்ம தமிழ் கலாச்சாரத்தை எப்படி அப்படின்னு திரும்ப எடுங்க வெளியே. தமிழ் கலாச்சாரத்தில் எப்படி வாழ்ந்தாங்க போய் கேளுங்க, அதை கேளுங்க. தமிழ் கலாச்சாரம் எப்படி வாழ்ந்தது, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. கேட்டிங்கன்னாவே தெரிஞ்சிடும் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க. தமிழ் கலாச்சாரத்தை திரும்ப எடுங்க வெளியே எடுத்து நீங்கள் அந்த மாதிரி வாழ்ந்து பாருங்கள். இறைவனை உங்ககிட்டயே எங்கள் பார்க்கலாம். சாமியார்கிட்ட கிடையாது, உங்கள் தமிழ் கலாச்சாரத்துக்கிட்ட தான் இருக்குது, தமிழ் பண்பாடுகிட்ட தான் இருக்குது இறைவனை இருக்கிறார். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், இறைவன் ஆலயம் செல்வோம், சித்தர் ஆலயம் செல்வோம்.